அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். ஒரு முஸ்லிம் அழகிய முறையில் உது செய்து அகத்தையும் முகத்தையும் ஒருமுகப்படுத்தி பணிந்து உள்ளச்சத்துடன் தொழுதால் அவருக்கு சொர்க்கம் உறுதியாகாமல் இருப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 397. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அதற்குரிய நன்மை முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு சில ஒழுக்கங்கள் பின்பற்றப்பட வேண்டும். அவை முதலில் ஒலுவை முறையாக செய்தல், பிறகு நம்முடைய உள்ளச்சத்தை நிலைநிறுத்திக் கொள்ளுதல், அதை தொடர்ந்து நிறைவேற்றப்படக்கூடிய அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் அதற்குரிய கூலியாக சொர்க்கம் உறுதி செய்யப்படுவதாகவும் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அமல்களின் மூலம் மறுமையை வெற்றிகரமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகளை கடைபிடிப்பது அவசியம். அதற்கான கூலி கிடைப்பதும் நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.